ஹாய் ஹலோ வெல்கம் டு ட்ரீம் டீம் 11. ஒரு ட்ரீம் டீம் போடணுன்னா நமக்கு என்னென்ன முக்கியமான விஷயம் தேவைப்படும்? ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பேசிக்ஸ்னால் என்ன? நமக்கு கிரிக்கெட் விளையாட தெரியும். ஸோ கிரிக்கெட் ரூல்ஸ் நமக்கு நல்லாவே தெரியும். இது இல்லாமல் வேறு என்னென்ன இம்பார்ட்டன்ட்? அதில் முக்கியமானது பிச் ரிப்போர்ட். ஒரு மேட்ச் எப்படி போகணுன்னு டிசைட் பண்ணுறது பிச்சு தான். பிச் ரிப்போர்ட் பற்றின ஒரு புரிதல் இருந்தால் 50% ஒர்க் கண்டிப்பாக முடிஞ்ச மாரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூனில் பார்த்தீங்கன்னா பிச்சு ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். பேட்டர்ஸ்க்கு ஈஸியாக வரும். போக போக பார்த்தீங்கன்னா ஸ்பின்னருக்கு டேர்ன் ஆகும். எதனால்? பிச்சில் இருக்க மாய்ஸ்சரு ஃபுல்லாக ட்ரை ஆகிருக்கும். அதனால் பேட்டர்ஸ்க்கு ஈஸியாக வரும். போக 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 அந்த பிச்சு வெடிப்பாகி பிளவுபட்டு அதிலிருந்து ஸ்பின்னர்ஸ்க்கு டேர்ன் ஆகும். இது எப்போவுமே நடக்கிற ஒரு சாதாரண விஷயம். இந்த விஷயம் தெரிஞ்சால் தான் இனிஷியலாக பேட்டர்ஸ் 2 பேரை போடணும். மேபி 1 விக்கெட் வந்துச்சுன்னா 1, 2 ஆர் 3 ஆர் 1க்கு பதிலாக 2 and 3 இந்தமாரி பிளேயர்ஸில் நம்ம போட்டு ஒரு டீம் ரெடி பண்ணிக்கலாம். அதேமாரி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னர்ஸ் யாராவது ஒருத்தவங்களை எடுத்து போட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டீம் ரெடி பண்ணணும். ஸோ இது ஆஃப்டர்நூனில் பிச்சு இந்தமாரி ஒரு மாதிரி பிஹேவ் ஆகும். இதெல்லாம் பேசிக்கான காமன் திங்ஸ். அப்போ நம்ம பிச்சை பற்றின ஒரு தெளிவான புரிதல் இருக்கணும். அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். நிறைய பேசிக்கான விஷயங்கள் தெரியணும். சரி, மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிச் ரிப்போர்ட் சொல்லுவாங்களே, அதை ஃபாலோ பண்ணால் போதும்னு நீங்கள் சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பெரிய எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் தான் பிச் ரிப்போர்ட்டே சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சொல்கிறது அப்படியே நடக்காது. அவங்க ஒரு பிச் ரிப்போர்ட்டில் ஒன்று சொல்லுவாங்க, மேட்ச் போக போக ஒன்று சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களே சரியான பிச் கணிக்க முடியாது. இங்கே அதான் ஃபேக்ட். ஆனால் அதை எப்படி நம்ம கண்டுபிடிச்சி விளாட்றது, எப்படி ட்ரீம் டீம் போடுறது, அதுதான் இங்கே இருக்க பெரிய சேலஞ்ச். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சென்னை பிச்சு எல்லாமே சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அது ஒரு ஸ்லோ பிச்சு, ஸ்பின்னருக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டர்ஸுக்கு அங்கே சப்போர்ட் பண்ணும். எல்லா டைம் சப்போர்ட் பண்ணாது. சம் பேட்டர்ஸ் இப்போ நம்ம ருத்ராஜ் கைவாட் பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சும் அடிப்பார். ஏதாவது 1-2 மேட்ச் தான் மிஸ் ஆகும். அதேமாரி கான்வே போன ஐபிஎல்லில் 2023 ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சும் அடிப்பார். இப்போ ரீசெண்டாக தூபை அடிக்கிறாரு. ஆனால் அதுவே ரஹானாவால் அடிக்க முடியாது. நீங்கள் சென்னை பிச்சில் அவருக்கான ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். இது எதனாலனா சென்னை பிச்சு நல்லா தெரிஞ்சவங்க நல்லா விளையாடுறாங்க, தெரியாதவங்க ஒழுங்காக விளையாட மாட்டாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக ஐபிஎல் 2024 பார்த்தீங்கன்னா பிச்சு எல்லாமே பேட்டிங் பிச்சாகவே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இதுக்கு ஏன் பேட்டிங் பிச்சாகவே ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குது. லாஸ்ட் இயர் ஒன் டே வேர்ல்டு கப் பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்வின் ஒரு இடத்துல சொல்லுவார். என்ன சொல்லுவார்? ஆஸ்திரேலியன் நம்ம பிச்சை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து ஐபிஎல் விளையாடுறதுனால அவங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சிருக்கு. எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சதுனால அவங்க ஈஸியாக இந்த பிச் எப்படி பிஹேவ் பண்ணும், இந்த சாயில் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இது தெரிஞ்சதுனால அவங்க ஃபைனலில் அசால்ட்டாக வின் பண்ணிட்டு போனாங்க. இது அஸ்வின் ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருப்பார். இப்போது இதை புரிஞ்சுக்கிட்ட ஐபிஎல் என்ன பண்ணிட்டாங்க, இவங்க பிச்சை கணிக்கவே கூடாதுன்ட்டு எல்லாமே ஃப்ளாட் ட்ராக்காக கொடுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ளாட் ட்ராக்னா பேட்டிங்க்கு சாதகமான பிச், பேட்டிங் சாதகமான பிச்சை வச்சு. அதனால தான் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 240, 250 அசால்ட்டாக வருது. இதுக்கு காரணம் நம்ம பிச்சை பற்றி அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்றது அவங்க ரொம்ப கண்டிப்பாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் பாதி ஸ்டேஜுக்கு மேலே இப்போ ரீசெண்டாக ஒரு 3-4 மேட்ச்சுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நார்மல் ட்ராக் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அதுக்கும் காரணம் அஸ்வின் தான். பவுலர்களை காப்பாற்றுங்கன்னு ஒரு ட்வீட் ஒன்று போட்டு விட்டார். அவர் போட்டு விட்டுறது அதுக்கப்புறம் ஒரு 2-3 கமெண்டேட்டர்ஸ்லாம் என்ன சொல்லிட்டாங்க, இப்படியே போச்சுன்னா பவுலர்ஸுக்கான எதிர்காலம் இருக்காது அப்படின்ற மாரி சொன்னதுனால இப்போ நார்மலாக எல்லா பிச்சும் வந்து பேக் டு நார்மல்ன்ற மாரி. லக்னோவில் பார்த்தீங்கன்னா டவுன் பிச்சாக இருக்குது. சென்னையில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னருக்கு டர்ன் ஆகுது. அந்தந்த ஊர் பிச்சோட நிலைமையை அப்படியே திரும்ப கொண்டு வந்துட்டாங்க. இது லாஸ்ட்டாக ஒரு 2-3 மேட்ச், அதாவது கிட்டத்தட்ட 45வது மேட்ச்சுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஒரு நிலமை இருக்குது. ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு போனீங்கன்னா நல்லா பேஸ் அண்ட் பவுன்ஸ் ஆகும். இங்கிலாந்துக்கு போனாலும் பேஸ் அண்ட் பவுன்ஸ் ஆகும். அதுவே பங்களாதேஷுக்கு போங்களேன், நல்லா டேர்ன் ஆகும். ஸ்பின்னராக இருக்கும், ஸ்பின்னருக்கு தான் நல்லா டேர்ன் ஆகும். ஏன் எதுக்காக இந்தமாரி யோசிச்சிங்களா? ஏன்னா அவங்களுக்கு ஏற்ற மாரி தான் பிச்சை ரெடி பண்ணுவாங்க. ஆஸ்திரேலியன்ஸில் பேசர்ஸ் அதிகமாக இருக்காங்க, ஸோ அவங்க பேசர்ஸ் பிச்சை போடுவாங்க. ஸ்பின்னர்ஸ் பங்களாதேஷில் அதிகமாக இருக்காங்க, அவங்க ஸ்பின்னர்ஸ் பிச்சர்ஸ் தான் போடுவாங்க.
அப்போ பிச்சு எப்படி மேக் பண்ணுறாங்களோ அப்படி தான் டீமும் போகும், டீமும் அப்படி தான் அமையும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்ஸாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன, பிச் ரிப்போர்ட். மொத்தம் 6 டைப் ஆஃப் பிச் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம க்ரீன் பிச்சுனா ஒன்றும் இல்லைங்க, அதில் கிராஸ் இருக்கும். கிராஸ்னால் புல் இருக்கும். கிராஸ் இருந்தாலே பவுலருக்கு அட்வான்டேஜ். கிராஸ் இருந்தால் நல்லா ஸ்விங் கிடைக்கும். இன் ஸ்விங் போடணுன்னா இன் ஸ்விங் போடலாம், அவுட் ஸ்விங் போடணும்னா அவுட் ஸ்விங் போடலாம். ஸோ ஸ்விங் பவுலர்ஸ் கிராஸ் இருந்தாலே ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. இப்போ ஸ்விங் பவுலர்ஸ் நல்லா இனிஷியலாக ஸ்விங் நல்லா போடுறவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா ஸ்விங் போட்டு பேட்ஸ்மேனை ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. இதனால் ஈஸியாக விக்கெட் விழுந்துடும். ஸோ கிராஸ் இருந்தாலே என்ன, பவுலர்ஸ்க்கு நல்ல ஸ்விங் கிடைக்கும். இதனால் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஓவர்ஸு பவுலர்ஸ் நல்லா இன் ஸ்விங் அவுட் ஸ்விங்னு போட்டு பேட்ஸ்மேனை ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. இதுவே ஆஸ்திரேலியன் இங்கிலாந்து பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா க்ரீன் பிச்சஸ் இருந்தாலே நல்லா ஸ்விங்கை கணிச்சு அதுக்கேற்ற மாதிரி விளையாடுவாங்க. அதனால தான் ஆஸ்திரேலியன் இங்கிலாந்து பிளேயர்ஸ் க்ரீன் பிச்சை பார்த்தாலே ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் கூட ஒரு சில பேர் க்ரீன் பிச்சஸில் நல்லா விளையாடுவாங்க. ஷிகர் தவானு, கில்லு, ரஹானே, இவங்களுக்குலாம் அவங்க தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் போனால் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க க்ரீன் பிச் நல்லா வரும். இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் வந்தாலும் அதை கணிச்சு விளையாடக்கூடிய திறமை வச்சுருக்காங்க. இப்போ எங்கெங்கெல்லாம் க்ரீன் பிச் இருக்குதுன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கடே ஸ்டேடியம் க்ரீன் பிச் இருக்குது, ஈடன் கார்டனில் க்ரீன் பிச்சு, அதேமாரி லார்ட்ஸ் பிச்சு, அந்த பிச்செலாம் பார்த்தீங்கன்னா நல்ல க்ரீன் சர்ஃபேஸ் இருந்த பிச்சு. ஸோ க்ரீனை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பவுலருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே நிலமையில் எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் நல்லா க்ரீன் பிச்சில் நல்லா விளையாடுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி விளையாடுவாங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் விராட் கோலி, ரோஹித் சர்மாலாம் பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் பிச்சஸ்லையும் விளையாடுவாங்க. ஆனால் அவங்களோட கரண்ட் ஃபார்மை பொறுத்து இருக்குது. அவங்க ஃபார்ம் நல்லா இருந்துச்சுன்னா எந்த பிச்சாக இருந்தாலும் அசால்ட்டாக விளையாடுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃப்ளாட் ட்ராக் பிச்சஸ். ஃப்ளாட் ட்ராக்னால் ஒன்றும் இல்லைங்க, நல்லா ரோல் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் புல்லும் இருக்காது, எந்த கிராக்கும் இருக்காது. நல்ல பேட்டர்ஸ்க்கு பால் எப்படி வருதோ அப்படியே வரும், எந்த சேஞ்சஸும் ஆகாது. இதனால் பவுலர்ஸுக்கு பவுல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃப்ளாட் ட்ராக் பார்த்தீங்கனாலே அது பேட்டிங் ட்ராக். பவுலர்ஸுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணாது, நல்லா ஸ்கோர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரீசெண்டாக ஐபிஎல் நடந்தது, எல்லாருமே வச்சு வெளின்னு இழுத்தாங்க. 250, 260 அதை சேஸ் பண்ணவும் செஞ்சாங்க. இதுக்கெலாம் காரணம் என்ன, ஃப்ளாட் ட்ராக் இருந்தால் நல்லா ஸ்கோர் வரும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ட்ரை கிரிக்கெட் பிச். ட்ரைனா என்னங்க, அதுவும் கிட்டத்தட்ட ஃப்ளாட் ட்ராக் மாதிரி தான். என்னென்னா ஹார்ட் அண்ட் ட்ரையாக இருக்கும், ரொம்ப ஹார்டாகவும் இருக்கும், ட்ரையாகவும் இருக்கும். ட்ரையாக இருக்கிறதுனால காஞ்சி போயிருக்கனால கொஞ்சம் வெடிப்பாக இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் கிடைக்கிறதுனால பவுலர்ஸ்க்கு சம்டைம்ஸ் ஸ்விங் ஆகும், சம்டைம்ஸ் ஸ்விங் ஆகாது, அன்ஈவனாக இருக்கும். அதாவது என்ன நடக்கும்னே கண்டுபிடிக்க முடியாது ட்ரை பிச்சில். இப்போ இதனால் என்ன ஆகும், பேட்ஸ்மேன் தெரிஞ்சிடும், ஓகே இந்தமாரி அன்ஈவனாக வரும் அப்படின்னு கணிச்சு அவங்க அதுக்கேற்ற மாதிரி விளையாடுவாங்க. பவுலர்ஸ் அதையும் யூஸ் பண்ணி நல்லா விக்கெட்ஸும் எடுப்பாங்க. ட்ரை பிச்சுனா சம்டைம்ஸ் பேட்ஸ்மேனுக்கும் சப்போர்ட் பண்ணும், பவுலருக்கும் சப்போர்ட் பண்ணும். ஆனால் அது சாயில் டைப்பை பொறுத்து இருக்குது, என்னென்ன சாயில் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரை பிச் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் நாக்பூர் ஸ்டேடியம் இந்தியாவில் இருக்கிறது, அது ஃபேமஸ் ட்ரை சர்ஃபேஸ். இப்போ அடுத்து நம்ம பார்க்குறது வெட் பிச்சுனா ஒன்றும் இல்லைங்க, அதில் மாய்ச்சர் இருக்கும், ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். ஈரப்பதம்னா ஒன்று தண்ணி தெளிச்சிருப்பாங்க, தண்ணி தெளிச்சிருந்தால் அது ஈரப்பதம் இருந்துச்சுன்னா அன்ஈவன் பவுன்ஸ், திடீர்னு பவுன்ஸ் ஆகும், திடீர்னு பவுன்ஸ் ஆகாது. இதனால் என்ன ஆகும், பவுலருக்கு நல்லா சப்போர்ட் ஆகும். பிச்சில் மாய்ஸ்சர் இருந்துச்சுன்னா நல்ல பவுன்ஸ் ஆகும். அந்த பவுன்ஸை நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்கள், மழை பெய்யும்போது பவுன்ஸ் எப்படி இருக்கும், நல்ல பவுன்ஸ் ஆகும், சம்டைம்ஸ் பவுன்ஸே ஆகாது. இதனால் என்ன ஆகும், விக்கெட் நல்லா விடும். மழை பெஞ்சு ஆஃப்டர் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நல்லா விக்கெட்ஸ் விடும். இதனால் பேட்ஸ்மேனால் அடிக்க முடியாது. அதனால தான் மாய்ஸ்சர் இருக்கிற பிச்சு. இப்போ சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களே தண்ணி தெளிச்சிட்டு போயிடுவாங்க. இது டெஸ்ட் மேட்ச்சில் அதிகமாக நடக்கும், நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா. ஸோ பிச்சில் வாட்டரோ மாய்ஸ்சரோ ஈரப்பதம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது பவுலருக்கு சப்போர்ட் பண்ணும், பேட்ஸ்மேனால் கணிக்க முடியாது பண்ணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டஸ்டி பிச்சுனா ஒன்றும் இல்லைங்க, அதில் டஸ்ட்டாக இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. அது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், ஒரு நிறையா லேயர் ஆஃப் டஸ்ட் இருக்கும். இப்போ அது எப்படின்னா கம்மியாக ரோல் பண்ணியிருப்பாங்க, ரோல் பண்ணியிருந்தாலே நல்ல ஃப்ளாட் ட்ராக். ரோல் பண்ணலைன்னா அது பவுலர்ஸ்க்கு ஓரளவு ஹெல்ப் பண்ணும். இதில் டஸ்டி பிச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக
ஸ்பின்னருக்கு நல்லா டர்ன் ஆகும். அதில் ஒரு கிரிப்பு கிடைக்கும். ஸ்பின்னருக்கு டர்ன் ஆச்சுன்னா ஸ்பின்னர்ஸ் நிறைய விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ டஸ்டி பிச்சுனாலே ஸ்பின்னர்ஸ் பிச்சுன்னு நீங்கள் நினச்சிக்கலாம். அடுத்து டெட் பிச். டெட் பிச்சில் கிராஸும் இருக்காது, ஈரப்பதமும் இருக்காது, எதுவுமே இருக்காது. அது கிட்ஸ் மேட்ச்சுக்கெலாம் விளையாட மாட்டாங்க. ஒன் டே T20 இந்தமாரி மேட்ச்சுக்கு தான் அந்த டெட் பிச்சை போடுவாங்க. இது நான் பேட்டர்ஸுக்கு நல்லா செட் ஆகிடும். பவுலர்ஸுக்கு விக்கெட் எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம இது வரைக்கும் 6 டைப் ஆஃப் பிச்சஸ் பார்த்துருக்கோம். இந்த 6 டைப்லேயும் ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு வேரியேஷன் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பிச் பிகேவ் பண்ணும். இதுலேயே 2 மண் யூஸ் பண்ணுவாங்க. என்னென்னா ரெட் சாயில், அதாவது சிகப்பு மண் ஒன்று யூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பிச் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. பிளாக் சாயில் ஒன்று யூஸ் பண்ணி பிச் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ரெட் சாயிலுங்க, ரெட் சாயில்னால் ஒன்றும் இல்லைங்க, இனிஷியலாக பவுலர்ஸ்க்கு நல்லா ஸ்விங் ஆகுங்க. இனிஷியல் ஒரு 4-5 ஓவர் அப்படி கூட சொல்லலாம், பவுலர்ஸ்க்கு நல்லா ஸ்விங் ஆகும். போக போக என்ன ஆகிடும், ஸ்பின்னர்ஸுக்கு நல்லா டர்ன் ஆகும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இது எப்போவுமே நடக்கிறது. போக போக ஸ்பின்னர்ஸ் டர்ன் ஆகும். செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னர்ஸ் நல்லா போடுவாங்க. இது எப்போவுமே ரெட் சாயிலில் நடக்கிறது. ரெட் சாயில்னால் இனிஷியல் நல்லா பவுலர்ஸுக்கு வரும், செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னர்ஸுக்கு வந்துடும். இப்போது ரெட் சாயிலில் அதுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. என்னென்னா, இப்போ நீங்கள் தண்ணியை தெளிச்சிங்கன்னா இனிஷியலாக பவுலர்ஸ்க்கு, இப்போ நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், மாய்ஸ்சர் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், பவுலர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இனிஷியலாக நம்ம தண்ணி தெளிச்சிருந்தோன்னா ரெட் சாயிலில் இனிஷியலாக இருக்கும். ஆனால் ரெட் சாயிலுக்கு என்னென்னா, ரொம்ப நேரம் அந்த தண்ணியை தக்க வச்சுருக்காது. போக 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 வெயில் இருக்க அது காஞ்சி போயிடும். இப்போ காஞ்சி போகிறதுனால என்ன ஆகும், ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே பவுலர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணாது. ஆனால் அதுவே ரெட் சாயில் ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். இதுதான். இப்போ ரெட் சாயிலில் தண்ணி தெளிச்சிருந்தா பவுலர்ஸ்க்கு நல்லா ஸ்விங் ஆகும், பவுன்ஸ் கிடைக்கும். தண்ணி இல்லைன்னா தண்ணி இல்லாமல் போச்சுன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லா டர்ன் ஆகும். ஆனால் ரெட் சாயிலில் கடிச்சு விளையாடுற பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இதுவே பிளாக் சாயில் பார்த்தீங்கன்னா அதில் தண்ணி தெளிச்சு வச்சிங்கன்னா அது கடைசி வரைக்கும் இருக்கும். அதுக்கு அந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னா, ஈரப்பதத்தை உள்ளார வாங்கின்னு கடைசி வரைக்கும் அதை அப்படியே வச்சிட்ருக்கும். இப்போ பிளாக் சாயிலில் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னா, அதுவுமே பவுன்ஸு, ஈரப்பதம் கடைசி வரைக்கும் இருந்துச்சுன்னா பவுன்ஸ் நல்லாகும். அப்போ பவுலர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ சம்டைம்ஸ் ஒன்று பண்ணுறாங்க, பிளாக் சாயிலை போட்டுவிட்டு அதில் தண்ணியே இல்லாமல் ரொம்ப ட்ரை ஆகிக்கிட்டால் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ரொம்ப லோ பவுன்ஸ், நீங்கள் லக்னோ பிச்சில்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ பவுன்ஸ் வரும், பாலை வந்து கணிக்கவே முடியாது. அதனால தான் அங்கே ஸ்பேசஸ், அதாவது வேரியேஷன் கொடுக்குற பவுலர்ஸ் நல்லா விக்கெட் எடுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டோனிஸுக்கு வந்து அவர் நல்லா கணிச்சிடுவார். பேட்டிங் ஆடும்போது அவருக்கு தெரியும் நல்லா லோ பவுன்ஸ் வரும், இந்த பிச்சில் நம்ம இப்படி தான் விளையாடணும் அப்படின்னு தெரியும். அதேமாரி பவுலிங் போடும்போதும் வேரியேஷன் கொடுத்து லோ பவுன்ஸ் மாதிரி வர மாரி போட்டு அதேமாரி விக்கெட் எடுப்பார். ஸோ இது லக்னோவில் பிளாக் பிச்சில் இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ரெட் சாயிலா பிளாக் சாயிலா அப்படின்னு நம்ம அழகாக கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாரி போடணும். ஆனால் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் ரெட் சாயிலும் போட்டு கொஞ்சம் பிளாக் சாயிலும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கிறாங்க. அதனால தான் உங்களுக்கு பிச்சு எப்படி பிஹேவ் பண்ணணும்னு கண்டுபிடிக்கிறது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது. இது இல்லாமல் டியூ வருதா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். மேட்ச்சுக்கு முன்னாடியே டாஸ் போடும்போதும் பிச் ரிப்போர்ட் சொல்லும்போதும் சொல்லுவாங்க, இன்றைக்கி டியூ வரும், இன்றைக்கி டியூ வராது அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. டியூ இருந்துச்சுன்னா என்னங்க ஆகும், ஒன்றும் இல்லைங்க, டியூ இருந்துச்சுன்னா அது ஃப்ளாட் ட்ராக்காகவே மாறிடும். ஸ்பின் ஆகாது, டர்ன் ஆகாது, பவுலர்ஸுக்கு பவுன்ஸ் கிடைக்காது, ஸ்விங் ஆகாது, அவுட் ஸ்விங் ஆகாது, எதுவுமே ஆகாது. அப்போ நம்ம அதில் நல்லா தெரிஞ்சிக்க வேண்டியது, டியூ இருந்தாலே கண்டிப்பாக அது பேட்ஸ்மேனுக்கு தான் சாதகமாகும். இது எப்போவுமே நல்லா பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லில் செகண்ட் இன்னிங்ஸில் டியூ வர ஆரம்பிச்சிடும். 8 மணிக்கு மேலே 8:30க்கு மேலே டியூ வர ஆரம்பிச்சிடும். டியூ வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் சாயில் டைப் ஏற்ற மாரி அது பிஹேவ் பண்ணும். ஸ்விங்காக ரெட் சாயில்னால் இனிஷியலாக 4-5 ஓவருக்கு ஸ்விங் ஆகும். அப்புறம் ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணோம். போக போக பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் நல்லா பேட்டர்ஸுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். எவ்வளோ பெரிய டீமாக இருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸில் அசால்ட்டாக அந்த ஸ்கோரை சேஸ் பண்ணுவாங்க டியூ இருந்துச்சுன்னா. ஒரு சில பிளேயர்ஸ்லாம் சூப்பராக விளாடுவாங்க. நீங்கள் மேக்ஸ்வெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா டியூ இருந்தாலே அவரை ஸ்டாப் பண்ணவே முடியாது, வச்சு வெளுக்க ஆரம்பிச்சிடுவார். இப்போ இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்டே மேட்ச், நேற்று மேட்ச் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் பஞ்சாப் கிங்ஸும் நடந்துச்சு. இனிஷியலாக பஞ்சாப் கிங்ஸ் டாஸ் வின் பண்ணி சேசிங் சூஸ் பண்ணாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 4-5 ஓவர் பார்த்தீங்கன்னா சென்னை பவுலர்ஸுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க.
அவங்க பவுலர்ஸ் பவுன்ஸ் போட்டு அது ரெட் சாயில் பிச். நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ரேட்டில் சொல்லுவாங்க, இது பிச் ரிப்போர்ட்டில் சொல்லுவாங்க, டாஸ் போடும்போது சொல்லுவாங்க அது ரெட் சாயில் பிச்சுன்ட்டு. ரெட் சாயில் பிச்சில் என்னாச்சு, இனிஷியலாக நல்லா ஸ்விங் ஆச்சு. நல்லா ஸ்விங் ஆச்சுன்னா நல்லா பவுன்ஸ் ஆச்சு. அவங்களால ப்ரிடிக்ட் பண்ண முடியாமல் விளையாடிட்டு இருந்தாங்க. அதுவே நீங்கள் போக போக பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸுக்கு நல்லா டர்ன் ஆகிடுச்சு. ஏன்னா அதில் மாய்ஸ்சர் போயிடுச்சு, ட்ரை ஆகிடுச்சு, டேர்ன் ஆச்சு. டேர்ன் ஆகிறதுனால என்ன ஆகிடுச்சு, ஸ்பின்னர்ஸ் நல்லா விக்கெட் எடுத்தாங்க. 2 ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் டீமையுமே நல்லா ஸ்பின் விளையாடக்கூடிய சென்னை டீமையே நேற்று காலி பண்ணாங்க. இதனால் ரொம்ப லோ ஸ்கோர் வந்துச்சு, அவங்க அடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டாங்க. அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா சுத்தமாக டேர்ன் ஆகலை, பால் ஸ்விங்கும் ஆகலை, எதுவுமே ஆகலை. ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸில் டியூ வர ஆரம்பிச்சிச்சு. இதை அசால்ட்டாக அவங்க வின் பண்ணிட்டாங்க. எல்லாருமே 30-40 ரன்ஸ் அடித்து ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் டீம் பார்த்தீங்கன்னா சென்னை தான். இது எதனால் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அவங்க டியூ இருந்ததுனால அவங்க ஈஸியாக வின் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ டியூ ரொம்ப முக்கியம். டியூ இருக்கா இல்லையான்ட்டு கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். இதெல்லாம் நம்ம நேரில் பார்த்தாலும் பிச்சு எக்ஸாக்ட்லி எப்படி பிஹேவ் பண்ணணும்னு நம்மளால் சொல்ல முடியாது. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் பிச்சை ரிப்போர்ட் சொல்கிறாங்க, ஆனால் அது அப்படியே நடக்கிறதில்ல. அவங்களுக்கே அது தெரியாத போது டிவியில் பார்த்து பிச்சு ரிப்போர்ட் கணிக்கிற நமக்கு எப்படி தெரியும்? நம்மளா ஒரு சில ஐடியாஸை கேதர் பண்ணி அதை வச்சு பிச்சு எப்படி பிஹேவ் பண்ணணும் நம்மளா டிவியில் பார்த்தோன்னே ஓகே பிச் இப்படி இருக்குது. அவங்க சொல்லுவாங்க ரெட் சாயிலா பிளாக் சாயிலான்னு சொல்லுவாங்க. ஓகே ஈரப்பதம் இருக்கா இல்லையா, ட்ரை பிச்சா ஃப்ளாட் ட்ராக்கா எல்லாமே சொல்லுவாங்க. அதை வச்சு நம்மளா ஓகே இந்த பிச்சு இப்படி பிஹேவ் பண்ணணும். அப்போ இந்த பிச்சுக்கு யார் யார் சாதகமான பிளேயரு, அவங்க ஃப்ளாட் ட்ராக்கில் நல்லா விளையாடுவாங்களா, பேஸ் அண்ட் பவுன்ஸ் ட்ராக்கில் நல்லா விளையாடுவாங்களா, ஒரு சில பேர் ஸ்பின்னர்ஸ் நல்லா விளையாடுவாங்க. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா தூபே ஸ்பின்னர்ஸ் நல்லா விளையாடுவார், நம்ம சாய் சுதர்சன் ஸ்பின்னர்ஸ் நல்லா விளையாடுவார், ஒரு சில பேர் பேசர்ஸ் நல்லா விளையாடுவாங்க. இப்போ ராகானே பார்த்தீங்கன்னா ஸ்பேசர்ஸ்க்கு ஹையஸ்ட் ஸ்ட்ரைக்கு, அவரோட அதிகபட்ச ஸ்ட்ரைக் ரேட் வச்சுருக்காரு. ஸ்பின்னருக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஸ்ட்ரைக் ரேட்டே இருக்காது, ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ ஒரு சில பேர் ஸ்பின்னர்ஸை நல்லா விளையாடுவாங்க, ஒரு சில பேர் ஸ்பேசர்ஸ் நல்லா விளையாடுவாங்க. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பார்க்கணும். இப்போ அதுவே அதான் சொல்கிறேன், பிச் ரிப்போர்ட் போடும்போது அவங்களுக்கு ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க, ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி நடக்கும். ஆனால் அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் நம்ம கேதர் பண்ணிக்கணும். ரெட் சாயிலா பிளாக் சாயிலா, பவுன்ஸ் ஆகுமா ஆகாதா, கிராஸ் இருக்கா இல்லையா, இதை கேதர் பண்ணிக்கணும். அதுவும் இல்லாமல் நீங்கள் டாஸ் போடும்போது கேப்டன் சொல்லுவாங்க, இது ரெட் சாயில், இது போக ஸ்லோ ஆகிடும், இது ஸ்லோவாக ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவுமே நீங்கள் ஹோம் டீம் கேப்டனை பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுப்பாரு. ஸோ இது எல்லாமே நம்ம நோட் பண்ணணும். பிச் ரிப்போர்ட் நோட் பண்ணணும், கேப்டன் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்றத நோட் பண்ணணும். ஸோ பிச்சு எப்படி பிஹேவ் பண்ணுன்ற ஒரு ரஃப்பான ஒரு ஐடியா வச்சுக்கணும். நீங்கள் பிச்சு எப்படி பிஹேவ் பண்ணுன்ற ரஃப்பான ஒரு ஐடியா வச்சுருந்தாலே நம்ம அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி டீம் போட்டு ட்ரீம் டீம் நெருங்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸில் தாங்க வரும். நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் ஒரு பிச்சு எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி பிஹேவ் பண்ணாது, பேட்ஸ்மேன் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, ஃபார்மில் இருக்காங்களா இல்லையா, எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸில் தாங்க வரும். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சா நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் வின் பண்ணுவீங்க. இந்த நம்பிக்கையோடு விளையாண்டாதான் நம்மளால் ட்ரீம் டீம் போட்டு வின் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.